சார் அதே போல் இப்போது நம்ம வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து எந்திரங்களை வந்து கொண்டு வந்து வச்சு அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் நிறைய தானியங்கள் வந்து பூஜை செய்து ஹோமங்கள் செய்து அதை வீட்டு வாசப்படியில் கட்டுறது, இந்த மாதிரியான வழக்கங்களும் இருக்குது. இது வைக்கிறது பேரில் இந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு வந்து மாறி இருக்குது அப்படின்னாலும் இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் அது குறைக்க முயற்சி செய்யும். அதனுடைய தாக்கம் வந்து கம்மியாகுமா? பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கம்மியாகிறதுக்கு உண்டான தன்மை அந்த வஸ்துக்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஒரு விளக்கு ஏற்றுறோம், அந்த விளக்கே வந்து வீட்டினுடைய பிரகாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா? இன்க்ரீஸ் பண்ணும். விளக்குக்கும் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? பட் ஒரு விளக்கு ஏற்றினாவே பிரகாசம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை, ஃப்ரீக்குவன்சின்னு வருது இல்லை. ஓகேங்களா? அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து கடவுள் இருக்காரா சார் அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. கடவுளை நீங்கள் தொட்டிருக்கீங்களா? தொடலை. அப்போ கடவுள் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண முடியுமா? ப்ரூஃப் பண்ண முடியும். உங்களுக்கு மூளை இருக்கான்னு ஒருத்தன் கேட்பான். மூளையை தொட்டிருக்கீங்களா? இல்லை. மூளையை பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ மூளையே இல்லைன்னு சொல்லிடலாமா? ஓகேங்களா? அதே மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது. சில வைப்ரேஷன்ஸ் மூலமாக நாம் செய்கின்ற வினைகளின் மூலமாக, சில செயல்களின் மூலமாக நிறைய விஷயங்கள் மாறுது. அப்போது அந்த பிளான்ட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. நாம் செய்கின்ற நிகழ்வுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குது. ஓகேங்களா? சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் வருமா? வராது. அப்போது ஏதோ ஒரு வினைகள், ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாவே அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு போக மாட்டேங்க நீங்கள். ஓகேங்களா? நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ பேசணும், நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வருதுன்றதுனால தான் இங்கே வரேன் நான். ஓகேங்களா? அது இல்லாமல் வர முடியுமா? வர முடியாது. இப்போ அதே போல் நிறைய பேருக்கு வீட்டில் வந்து திருமணம் தடை தாமதம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பையன் வந்து தங்குற இடத்த வந்து மாற்றி வைங்க, கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றது. அதாவது அவங்க பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு இருக்கும். இந்த ரூமோட அமைப்பை மாற்றி வைக்கிறதன் மூலயமா அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது எந்த வகையில்